பலூன் நல்லா இருக்குல்ல, நைஸ் கலர். கதவை திறடா. ஐயோ, கதவு திறந்துருக்க. அவசரத்துல பூட்டாம போயிட்டணும். பாஸுக்கு தெரிஞ்ச காலி. குமாரு சமாளி. வாங்க பாஸ். ஓ, இங்கதான் விட்டோமா? இவனுங்க பாக்குறதுக்குள்ள எடுத்து ஜோப்பில் வச்சிடணும். என்ன இது இங்க இருக்கு? ஓ உள்ளே சொல்லு. பாஸ், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்காத, ஷாக் கொடுக்காத. பாஸ் ஐடி ஓகே பாஸ். மண்டை ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏ மாடு, ஏ குமார், ஏய் பாஸ் பாக்கும்போது எதை வேலை செய்யலாம். சும்மா வாங்க பாஸ், வாங்க பாஸ். உட்காந்து பாஸ். சம்திங் ராங். என்னமோ நடக்குது. கைய பிடிங்கடா. டேய் பாஸ், எப்படி வந்து உட்காரு. சரி பாஸ். யாரா இருக்கும்? ஏன் கரெக்டா நம்ம மேல வரும்போது எல்லாரும் கதவு திறந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க? இன்னும் புரியலையா பாஸ்? எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே டைம்ல கதவு திறக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சுதான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா கதவை தட்டினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஸ். கதவை தட்டினவங்களா? ஆமா பாஸ், கண்டிப்பா அது அந்த பசங்க தான். பசங்களா? இருக்காங்க பாஸ், சில ஆர்வ கோளாறு பசங்க. நம்ம வரத பார்த்துட்டு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி இந்த வேலை செஞ்சிருக்காங்க பாஸ். நம்ம மேலேயே தெரியல பாஸ், எந்த நேரமும் நம்மளையே கண்காணிச்சுன்னு இருப்பாங்க. மெயினா அந்த மணியா? அதான் பாஸ், பேப்பர் போடுற பையன். நான் அவனை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாஸ். பரவாயில்ல குமார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பாஸ். குமார், எதை வச்சு இந்த பசங்க சொன்ன? கைரேகை வச்சு சொன்னேன். பட ஐயே, யாருக்கு தெரியும்? நான் பண்ணா தானே பிரச்சனை. அதே பாஸ் இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. குமாரே, வேணா, அந்த பசங்கிட்ட பிரச்சனை வேணா. ஐயா, வாய மூடு. போன் அடிக்குது பாருடா. ஏய் மச்சான், போன் அடிக்குது பாருடா. மச்சான், மச்சான், டேய் புரோக்கர் பேசுறான் பாருடா. டேய் புரோக்கர்ரா, நீ பேசுறியா? தம்பி நாராயணா, ஆக்சுவலா நீங்க கேட்டது மாதிரியே அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. ஆக்சுவலா பொண்ணு ஊரு கேரளா. ஆக்சுவலா பொண்ணு பேர்லாம் முக்கியம் இல்லையா? சும்மா 18 வயசு, செம்ம ஃபிகரா இருக்கணும். அமௌண்ட்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அமௌண்ட் பிரச்சனை இல்லையா? நாங்க 4 பேர் இருக்கிறோம், கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாஞ்சிருவீங்களா? இன்னைக்கு என்ன ராகு நம்பராகவே போகுது. மச்சான் போனை கட் பண்ணிட்டான்டா. என்னடா பண்ணீங்க போனை வச்சு? ஏய், என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னார்ரா. ஹலோ, ஏப்பா நாராயண பேசுறது? ஆமாண்ணே, தூங்கிட்டேண்ணே. ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து பேசுனாங்கண்ணே. ஏப்பா அவங்க கூட பழகாதப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் ஆகி விட்டாங்கப்பா. அவங்க தொழில மாத்தி விட்டாங்கயா. சரி விடுங்கண்ணே, மேட்டர் வாங்கண்ணே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு. ஆக்சுவலி உனக்கு பொண்ணு ரெடி. எல்லிஸ் ரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. காலை 4 மணிக்கு வந்துட்டுமாண்ணே. ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வர முடியல, இன்னும் ஆளை காணுமே. எங்க போயிருப்பேன்? போன் வேற வரல. அண்ணே போலாண்ணே. எப்ப நாராயணா, மணி என்ன ஆகுது? 10 போலாண்ணே. 9 மணிக்கு வர சொன்ன, இதுல வர 4 மணிக்கு வர சொன்னியா? 4 மணிக்கு வந்தானே, போயிட்டேன். 4 மணிக்கு வந்தியா? கஸ்டமர் போயிருவாங்கப்பா. கஸ்டமரா? ஏப்பா ஒண்ணே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம் ப்ளீஸ். சரி போலாமா, போய் அட்டெண்ட் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் மர்ஜவதி. ஆக்சுவலி என்னல சார் நான் சொல்லல, தம்பி தான் ஆக்சுவலி. ஓ கண்டப்பா மனசிலாய். ஓ இருக்கு கீழே உட்கார்ப்பா, உட்கார்ப்பா. நான் சாய சரி கொண்டு விட்டு வாங்க. எவ்வளவு அழகா
என்ன சைக்கிள் போட்டோ வச்சுக்கிறாங்க? எங்க எங்க சைலா படம் எங்க? ஏன் அலையறீங்க? ஏப்பா சைலா விட்டு அலையாம எப்படி பார்க்கறது? எங்க அங்க பாருங்க. ஐயோ எல்லாம் அழகா இருக்க. நீ கொடுத்து வச்சதுப்பா. விளையாடாதீங்க. லேங்க விளையாடுறது நீ தப்பா விளையாட போறல்ல. கிளம்புறேன். உனக்கு பொசு பொசுக்கு கோவம் வரும். சும்மா இருப்பா தம்பி. എനിക്ക് തമിഴ് கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ഞാൻ പറയട്ടെ? நல்லா பறீங்க நல்ல தமாஷா. ஆறுமுகம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி இப்ப என்ன பண்றாரு? இப்ப கல்யாணம் முடிக்க போறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கே தெரியாது. நமக்கு எதுக்காது? ஓ தமாஷா தமாஷா தமாஷா. நான் என்னோட பொண்ணு தங்க போல பாத்துக்கிட்டேன். அப்பா நீ யாரு உரசு விடாம பாத்துக்கப்பா. சாய எடுத்து എങ്ങനെയുണ്ട്? தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ആറുമുഖം അത് എന്റെ വൈഫ് ആകും. ആറുമുഖം എന്റെ മകളെ കല്യാണം ചെയ്യണമെന്നാ 3 കണ്ടീഷൻ. என்ன கண்டிஷன்? കണ്ടീഷൻ നമ്പർ 1 മണ്ട മേലെ കൊണ്ട വെക്കണം. ரெண்டாவது கண்டிஷன்? കണ്ടീഷൻ നമ്പർ 2 എന്റെ ഒരു വൈഫേയും அதையும் வச்சுக்கோ. ആറുമുഖം എന്റെ വൈഫെ நல்லா പാത്തുക്കണം ഞാൻ പറഞ്ഞത്. കണ്ടീഷൻ നമ്പർ 3 എന്നോട് മകളെ കല്യാണം കെട്ടും മുമ്പേ തനിയെ ഒരു 5 മിനിറ്റ്. ஏய் உனக்கு எங்கேயே பச்சை இருக்குடா. அண்ணா விளையாடுறீங்களா? டேய் கார் வாங்கி முன்னாடி அது மாதிரி இது. அண்ணே இது சரிவிட்டு வர மாதிரி தெரியல. எதுடா சரிப்பட்டு வர? எல்லாம் சரிப்பட்டு வரும். போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அண்ணே போனே. ഞാൻ എന്താ പറഞ്ഞത്? കല്യാണം കെട്ടത് മുന്നാടി മനസ്സ് വിട്ട് ഈ മകളോട് 5 മിനിറ്റ് തനിയെ പേസണ ഞാൻ പറഞ്ഞത്. இதுக்கெல்லாம் ஓகேனா சத்தியம் ஜி. ஏய் சத்தியம் பண்றா. நான் கிளம்புறேன். ஏய் உனக்கு ஊர் உலகம்லாம் பொண்ணு பார்த்து என்னையா அலைய முடியல. சத்தியம் பண்றா. பொண்ணு தானே இருக்கு சொன்னாங்க. மண்ணு மூட்டை இருக்குது. அகத்தே வந்து கதை வடிக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பண்றது? ஐயோ எங்க பொண்ணு நோக்கம் வந்ததோ இல்ல டிவி நோக்கம் வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட். அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு. பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நாராயணன். நாராயணனோ? நல்ல பேரு. எந்த பேர் என்ன தெரியுமா? ஓமன குட்டி தானே. அது எங்க ஸ்கூல்ல விളിക്കേണ്ട பேரா? எங்க அப்பா என்ன செல்லமா விളിക്കേണ്ടது சூச்சு. எந்த பேரு சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சுலி எந்த வேலை செய்யுது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. ஏன்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வொர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா? ஆக்சுவலியா? ஆக்சுவலி ஐயோ நாராயணா உனக்கு 15000 வாங்கிட்டு நான் வா ஓடா என்னது? நாராயணா தங்கா ஓ பாவுக்கு அவத்தாடி அவல. ஐயோ சொன்னாங்க நீங்க எங்க போறாங்க ஏது போல தெரியல. ஆத்தாடி இந்த பூக்காரி ஒரு ஆளக்காடுது. யாப்பா நான் சாவுற மாதிரி. ஏய் நல்ல பொண்ணெல்லாம் காட்டுறேடா. போற யாபாடி யாதனே நல்ல பொண்ண காட்டி என்ன தெரிஞ்சு வா ஓட ஓட. அடுத்தது உனக்கு என்ன வேணும்? சார் இருக்காரா? என்ன விஷயம்? சாரை பார்த்து கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் பேர் என்ன? சங்கர்.
வணக்கம் சார். தப்பா பண்ணிட்டேன். சங்கரா ஒரு பிரம்மாண்டத்தையும் காணாமே. ஏன் சங்கருங்க? அதானே பார்த்தேன். நக்கலு போங்க. மாட்டினியா? போங்க போங்க. கிச்சன்ல ஆள் இல்லையா? போங்க தம்பிங்களா, போங்க போங்க. வேற யாராவது வீட்டோட ஓடி போட சொல்றப்பா. போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. அந்த போங்க. வாய்ப்பு தேடி வந்த என்னையே வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. இதுல இவங்க வேற. வாப்பா எஸ் சங்கர். பேரை பிரிச்சு சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்குல்ல. நான் ஏப்படம் சங்கர் நான் சொன்னேன். அன்பு அறிவு அழகுலாம் முதல்ல ஏங்கில தான் தொடங்கும். என்ன பார்த்தோன்னே அழகானவன் அறிவானவங்கிறத கண்டுபிடிச்சிட்டேனே. இப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? டக்குனு மாறிட்டான். சரி, ஏன் வளசிக்கல வந்த? சாதம் கொண்டுட்டு வந்தியா நீ? ஜாதகமா? ஏங்க, நான் என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணவா போறேன்? நான் சினிமாவில கதை சொல்ல தாங்க வந்தேன். கதையை நம்புங்க. நல்லா தான் பேசுற. உன் சாதகம் நல்லான்றதான் அவரு கதை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்ல வந்தேன். ஏன் சாதகம் சரியில்லை, அவருக்கு அசண்டா சேர்ந்துட்டேன். தெரிஞ்சுக்க. என்னங்க சொல்றீங்க? பல டேட்ட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கதை சொல்ல வந்தா கதை கேட்காம கட்டத்தை கேட்கறாருங்கிறீங்க. ஏங்க, கட்டத்தை நம்பினவன் எவனும் இன்னைக்கு ஃபீல்ட்ல கிடையாது. கதையை நம்பினவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? என் கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நாங்களும் ஓப்பனிங் அப்படித்தான் பேசணும். 10 மணி ஆச்சு, பவர் வந்துரும். என்ன கரண்ட் இல்லையா? பவர் இல்லையா? பவர் ஸ்டார். ஏங்க, அவருக்கு பவர் ஸ்டார்னு யாருங்க பேர் வச்சா? யாரும் கொடுக்கல, அவனா வச்சுக்கிட்டான். அவனா வச்சுக்கிட்டானா? பேசாம அப்படி உட்கார். பணம் இருக்கவன்லாம் பட்டம் வாங்கிடுறானு. நம்ம ஓவரா பேசிட்டோம் பவரை பத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சுரேஜ், பவரை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேன். பவர்னு சொன்னியா? பவர் ஸ்டார்னு சொன்னியா? கமான். ஐயோ, இந்த பேருக்கு இந்த ஆளா அலையுறாங்க. வணக்கம் சார். என்ன தம்பி, கரெக்ட் டயத்துக்கு சுப முகூர்த்தத்துல வந்துருக்கீங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தம்பி, எனக்கு டைமே கிடைக்கல தம்பி. இப்பதான் டைமே கிடைச்சது. சரி சரி, நீங்க கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க சொந்த கதையா இல்ல வேற யார்கிட்டயாவது சுட்ட கதையா? சார், என் சொந்த கதை சார். சொந்த கதையா? சரி சொல்லுங்க தம்பி. சார், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கரண்ட் மேட்டர். சார், பேஸ்புக்க பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை ரெடி பண்ணிருக்கேன் சார். இந்த பவருக்கே பவர்ஃபுல் கதையா? இதெல்லாம் பவரா? ஆமா சார். சரி சொல்லுங்க. சார், இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கிற 2 பொண்ணுங்களை காட்டுறோம் சார். அந்த பொண்ணுங்க பசங்க கூட பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு காசை கறக்குறாங்க சார். அதுக்காக ஒரு வீட்டையே எடுத்து தங்கி இருக்காங்க சார். அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அந்த வீட்டை ஓபன் பண்ணா இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நானே தேட ஆரம்பிச்சேன். ஹலோ ஹலோ, நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? அண்ணா, நான் நாராயணன் பேசுறேனே. நாராயணனா? எந்த ஊர்ல பேசுறீங்க? திருச்சியில இருந்தா? பேப்பர்ல பார்த்தனே. பேப்பர்ல பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கலாமே. சினிமா நடிகையா? அதை விட மிஞ்சி போகல நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்கள்லாம். என்ன, அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசைனே. பண்ணிடுவோம். பொண்ணு எப்படி இருக்கணும்னாக்கா சும்மா செக்க செவேன்னு, அப்படியே மாம்பழ கலரு, அப்படி கொஞ்சமா ப்ரௌன், அப்படியே ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌன், அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு. அப்படிதானே வேணும். பண்ணிடுவோம். பண்றதானே நம்மளுடைய வேலையே. கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, எவ்வளவு செலவாலும் பரவாயில்லண்ணே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையா? ஆனே, அப்ப பணத்தோட வாங்க. சரிண்ணே, உடனே முடிச்சிருவோம் தம்பி. சூப்பர்ண்ணே. எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்புறேண்ணே. இப்ப டாக்டர், டாக்டர் நீங்க என்ன தெரியலையா? டாக்டர், அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி போட்டு போதில வந்து நின்னானே, இன்னைக்கு பூசாரியா வந்து நிக்கிறா. தெரியலையா உங்களுக்கு? அவனா இவன்? என் மச்சான் 24 மணி நேரம் குடிக்கிறாரு. அவர் குடிய நிப்பாட்டுறதுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அத பத்தி கவலைப்படாதீங்க. உன் மச்சான் குடிக்கும் போது உன் தங்கச்சி ஒரு கிளாஸ் எடுத்து பக்கத்துல வைக்க சொல்லு. அத பாத்துட்டு குடும்பமே குடிதுன்னு அவரு குடிய நிறுத்துவாரு. புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வாமா போலாம் மச்சான். ஓ, நீங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு என் மச்சான் குடிய நிறுத்துறதுக்கு நீ என்னையா சொன்ன? என்ன சொன்ன? என் மச்சான் குடிக்கிறப்ப என் தங்கச்சியையும் ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கணும்னு சொன்னீல, அத பார்த்த என் மச்சான் குடிக்கிறதையே நிறுத்திட்டாரியா? வெரி குட் டாக்டர். ஓ, பப்ளிக்கா தட்டணும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? வந்து பாரியா வெளியில.
சிலப்பற அப்புறம் வச்சுக்கியா. முதல்ல என் தங்கச்சி வந்து பாரியா. எப்படி இருந்து என் தங்கச்சி எப்படி மாறிட்டான்னு வந்து பாரியா. நல்லா பாரியா. என்ன இது காஞ்சனா பாட்டு கொண்டு வந்துக்கிறீங்க? இதுதான் என் தங்கச்சி. ஐயோ குடும்ப குத்துவிளக்கா இருந்த என் தங்கச்சிய இப்படி குடிகாரியா மாத்திட்டியா? ஓ மை காட். ஓஹோ, இதான் அந்த தம்பியா? தம்பி இல்ல, டாக்டர். சரிடா டாக்டர், எனக்கு போதைய கொடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணும்? 2 உத வேணும். நீங்க தான் டாக்டர் எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன், இல்லை நான் செத்துருவேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, சேம் ட்ரீட்மெண்ட். அவர் குடிக்கும் போது உன் தங்கச்சி கிளாஸ் எடுத்து வச்சா மச்சான் கியூர் ஆயிட்டாரு. உன் தங்கச்சி குடிக்கும் போது நீ கிளாஸ் எடுத்து வை, குடி உன் பக்கம் திரும்பிட்டோம். உன் தங்கச்சி கியூர் ஆயிடுவா. சூப்பர் ஐடியா டாக்டர், கலக்கிட்டீங்க. இந்த பாசமலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய் டாக்டர், என்னோட சந்தோஷமான வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கான ஐடியா கொடுக்கற? நான் பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறேன்டா. ஒண்டா வந்த பிடாரி ஊரு பிடாரி வரட்டிச்சான். அந்த கதையால இருக்கு உன் கதை. உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டு எங்கப்பா போய் சேர்ந்துட்டான். எல்லாம் என் தலையெழுத்து. பொழுது விடிஞ்சா போதும், அங்க போறேன் இங்க போறேன்னு நீ பாட்டு கிளம்பிடுற. எங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கோமே, அது கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும், 4 காசு சேர்த்து வைக்கணுன்ற துப்பே கிடையாது உனக்கு. ரொம்ப புலம்பாடி மாரியம்மா. எல்லா நேரங்களும் வரும்போது தான் வரும். சும்மா புலம்பிட்டு இருக்க. உங்க அப்பா என்ன யோக்கியமா? 15 பவுன் சொன்னா 5 பவுன் தான் போட்டான். அதுல உங்க ஆத்தாக்காரி 1 பவுன் திருட்டு போயிட்டா. இந்த திருட்டு குடும்பத்தில் பொண்ணு எடுத்து நான் மாரடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? ஆமையா, ஐயர் வர வரைக்கும் அம்மாசை காத்துட்டு இருக்கும் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளு, எக்கடா கெட்டுப்போ. எனக்கு என்ன சரி. அந்த 3 பேர் யாரியா? அவங்கள ஏன் இங்க தங்க வச்சிருக்க? நீ ஏன் ஒரு தண்டை சோறு? இதுல அவனுங்க வேற 2 நாளா பாக்குற மாமனார் வீட்டு மாதிரி இங்கே தங்கி இருக்கானுங்க. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. வரவங்களுக்கு சோறு போட்டு ஒழுங்கா கவனி. திருட்டு முண்டை, உன் பார்வையே சரியில்லை. வந்துட்டான். ஏ மாரியாத்தா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் மச்சான் திட்டிகிட்டே இருக்க? இன்னும் ஒரு நாளைக்கு அப்புறம் பாரு. ஏன் கோயில் கோயிலா பிச்சை எடுக்க போறாரா? ஏய், உங்க அப்பதாண்டி என்கிட்ட வந்து பிச்சை எடுக்க போறான். நான் கோடீஸ்வரன் ஆக போறேன்டி. பார்க்க தானே போறோம். இந்த எடுபட்ட பைய கூட சேர்ந்தீங்கன்னா நீ உருப்படவே மாட்ட. என்ன சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் கிளம்பி போவலன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. சொல்லிவிட்டேன். பாக்கலாம்டி, பாக்கலாம். ஆமா ஆமா, மிரட்டுறா ரொம்ப. மச்சான் என்ன சொல்றேன், அந்த ஆடை பிடிக்கிற வரைக்கும் இந்த 3 பசங்களை வேற எங்கேயா தங்க வைக்க முடியுமா? எதுக்கு மச்சான்? அவங்க நைட்டு ஆடை பிடிச்சிருவாங்களே. அப்படியா? ஆமா, அப்புறம் அவங்க எப்படியா போறாங்க? சரி மாப்பிள்ள, வெளியில வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் மச்சான் இங்க வெயிட் பண்ணி அவட்ட செருப்படி வாங்கவா? உன் தங்கச்சிட்டு வாங்காம வேற ஆட்டு வாங்க போற? போ மச்சான், நான் போய் பக்கத்துல எங்கேயா உட்காந்துக்கிறேன். வணக்கம் தம்பி. என்ன சார் பிரச்சனை? இந்த முட்டி இருக்க முட்டி நடக்கும்போது கட 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 ஆடுடா. அப்புறம் இந்த இடுப்பு இருக்க இடுப்பு நடக்காமலே கடம்படா கடம்படா ஆடுடா. ஹலோ, இடுப்புன்னா எதுன்னு எனக்கு தெரியும். சரி, நேத்து வீட்டுல உங்க பொண்டாட்டி இருந்தாங்களா? என் பொண்டாட்டி பிள்ளைக்கு போயிருக்கா. அது தங்கச்சியோட இருந்தேன். அதே நீ கேட்க. சரி சரி, உங்க வெயிட் என்ன? அதையும் கொஞ்ச இடத்துல கேட்கணும். போய் உங்க வெயிட் கொஞ்சம் பாருங்க. A beautiful young lady in 16 years old. நர்ஸ், உங்க காலை கொஞ்சம் எடுங்க. ஏய் கந்தா, வெயிட் பார்க்கத்தாமா? நல்ல வேலை, நான் பயந்துட்டேன். இப்படிதான் பயப்படக்கூடாது. இதுக்கு முன்னாள் நர்ஸ் இருந்தா பயப்பட மாட்டாளா? அவ அம்மாவே பயப்பட மாட்டாளா? இப்படிலாம் பயப்படக்கூடாது. ஆமா, பையன் யாரு? பள்ளி எடுத்து போல. ஹலோ, அவர் தாங்க டாக்டர். ஏன் முட்டி வளர்த்து கூட இல்ல, இவங்கிட்டவே முட்டிக்கு வைத்தியம் பார்த்து விளங்குமா? நீ வா, என் இடுப்புக்கு நீ சரியான மருந்து. ஒரு சான் வளர்த்திருக்கான், இவன்ட்ட வேலை பார்த்து விளங்குமா? வா, ஓடிடுவோம். டாக்டர், அப்ப நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஐயோ ஐயோ. என்ன டாக்டர், மௌன விரதம் கலைஞ்சிருச்சா? என்னடா நீ என்னடா பண்றீங்க? டேய், உன்னை விட்டு வர இடம் இருக்கு. நீ ஒருத்தனா இருக்க, அப்புறம் எங்க போவேன்? குட் மார்னிங் சார். என் பேர் மர்டர் கேஸ்ல விக்னஸ் சிங்கம் தான் சார். நீ என்ன மிச்சம் பண்றவுல? கொலையை பார்த்துட்டேன்டா. கொலை செஞ்சிட்டியா? டேய், பார்த்தேன்டா, செய்யல உன்ன. மச்சான், உனக்கு எதாவது கேட்டாங்க சொல்லி தொலைச்சிட போற. அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாது. பார்த்தா கூட பார்க்கலன்னு சொல்லிடு. டேய், கொன்றுவானுங்கடா. ஏய், கொலையை பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கொலை செஞ்சவன் சும்மா மாட்டான், கொன்றுவான். சரி, நான் வரட்டுமா?
யோசிச்சு பேசு. நான் வெளியே வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வா. வெளியே மீட் பண்ணலாம். டேய் இருடா. சீக்கிரம் வெளியே